தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். பணிவுன்னா என்னன்றது நமக்கு தெரியும். பத்ரிஜி சொல்லியிருக்காரு வினய தர்மம் அப்படின்னு. பணிவு என்பது நம்முடைய பலவீனம் அல்ல, அது வெற்றியின் அடையாளம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அப்படி கீழே உட்காந்து பேசுவாங்க, மற்றவர்கள் சொல்வதை கேட்பார்கள். அவங்க மிகப்பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கலாம். ஆனால் நம்ம எனக்கு இவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவர்கள்கிட்ட இருக்கும் பணிவு. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். தற்புகழ்ச்சி என்பது தான் தேவையில்லாத ஒன்று. தற்புகழ்ச்சி என்பது எதை குறிக்கும்னா, நம்மக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய காரு இருக்குது, நான் நிறைய படிச்சிருக்கேன், என் பசங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க, இப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றியே பேசிக்கொண்டிருப்பது தான் தற்புகழ்ச்சி. அதற்கு அகங்காரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நல்லா இருக்கேன், அது என்ன பிரயோஜனம் அதனால் இல்லையா? அது நமக்கு பகட்டு, ஆடம்பரம், அகங்காரம், இது எல்லாமே பணிவு இன்மையை குறைக்கும். ஆனால் பணிவு என்பது தான் நமக்கு ஒரு வெற்றியின் அடையாளம். நமக்கு ஒரு நல்ல ஒரு பணிவோட ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நம்மக்கிட்ட வர்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வீட்டுக்கு போனேன்ப்பா, இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய அவங்க படிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர், ஒரு ஃபேக்ட்ரிக்கே ஓனர், ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தின் நிறுவனர், அவங்க பெரிய ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக இருப்பாங்க. ஒரு போகும்போது நம்மக்கிட்ட வரும்போது நம்ம நல்லா பணிவாக பேசுகிறாங்க, எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலை கொடுத்துருக்குன்னு சொன்னால், நாம் அதை கண்டு அகங்காரமோ ஆடம்பரமோ பகட்டோ இல்லாமல் எல்லோரிடமும் பணிவாக ஒரு உதவி புரியும் திறனுடன், ஒரு அன்போடன் நம்ம பழக வேண்டும். திறமைக்கு பணிவுதான் முக்கியமே தவிர தற்புகழ்ச்சியோ அகங்காரமோ நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த ஜென்மால இவங்களோடெல்லாம் நம்ம வந்திருக்கோம். அப்போ நம்ம நம்மளுடைய தற்பெருமையை பற்றி பேசாமல் ஒரு பணிவுடன் எதிராளியை பேச வைத்து கேட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், நம்மை விட பணத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், நம்மை விட படிக்காதவர்களாக யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு பணிவுடன் நாம் பழக வேண்டும். இந்த குணங்கள் வர வேண்டும் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா நம்ம தியானத்திற்கு முன்னாடி உலகாய விஷயங்களிலே ஆர்வத்துடன் இருப்போம். ஆனால் நம்ம கையில் தியானம் கிடச்சிருக்கு, ஞானம் வந்திருக்கு நமக்கு. அப்போ அறியாமை நீங்கி ஞானத்துடன் இருந்தோமானால் பணிவு என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வரும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.